யூதாஸுக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு நிழல் வச்சார். நிறைய இருக்குங்க யூதாஸை படிக்கணும் நான் கம்பேரிசன். தாவீது உடைய காலகட்டத்தில் சவுல் தாவீதை சாகடிக்கணும்னு தேடின்னு இருக்கிறாரு. தாவீதும் அவங்க சீசர்கள் எல்லாருமே, அதாவது சீடர்கள்னா தாவீது கூட இருக்கிறவர்கள்லாம் ஓடினே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தாவீதுக்கு ரொம்ப பசி, தெரியும் இல்லைங்களா? நோப் இடத்துல போய் அங்க இருந்த ஆசாரியன் அபிமெலேக் கிட்ட போய், இவர் ஒரு அப்பத்தை கொடு, நான் என்ன பண்றேன், நானும் என் கூட வந்தவர்கள்லாம் சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே இவர் ஆசாரியர்களுக்கு வைக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து யாரு கொடுத்துறாருன்னா தாவீதுக்கு கொடுக்கிறார். இத கூடவே ஒரு மனுஷன் இருந்தான், தோவேக்குன்னு சொல்லி. அந்த மனுஷன் யாருன்னா சவுலுக்கு வேலை செய்கிறவர். அவர் ஒளிஞ்சுன்னு இருந்து தாவீது எங்கெங்க போவாருன்னு சொல்லி ஸ்பை பண்ணினே வந்தார். கண்டுபிடிச்சிட்டார். இப்ப தாவீது எங்க வந்திருக்கிறாருன்னா ரகசியமாக இந்த இடத்துல அப்பத்தை சாப்பிட்டாரு, அப்பத்தை சாப்பிட்டீங்க தான் ரகசியமா இருக்கிறாருன்னு சொல்லி நேரா சவுல் கிட்ட போறார். போய் சவுல் தாவீது இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல தான் இருக்கிறாருன்னு சவுலுக்கு சொன்ன உடனே சவுல் என்ன பண்றாருன்னா, சரி நீயே என்ன பண்ணு, இங்க இருக்கிற வீரர்களா கூப்பிட்டுக்குன்னு உன் தலைமையிலேயே போய் அபிமெலேக் மேல விழுந்து எல்லாரையும் சாகடிச்சிட்டுன்னு சொல்லிடுவார். இவர் இந்த தோவேக்கோ என்ன பண்ணுவார்னா, இவர் தலைமையில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டின்னு போய் அங்க இருந்தவங்களை சாகடிச்சிருக்குவார். யூதாஸும் அதே மாதிரி தாங்க பண்ணார், கூட இருந்தார். தோவேக்கும் கூட இருந்திருக்குவார். அங்க கிறிஸ்து எங்க இருக்குவாருன்னு தனிமையில பார்த்தார். இங்க தோவேக்கு தாவீது எங்க இருக்குவாருன்னு தனிமையில பார்த்தார். அவர் போய் பரிசேயர்களுக்கு சொல்றாரு, இவர் போய் சவுலுக்கு சொல்றாரு. அங்க பரிசேயர்கள் காவல்காரர்கள் அனுப்புவாங்க யூதாஸ் தலைமையில. இங்க தாவீதை சாகடிக்கிறதுக்கும் அபிமெலேக்கை சாகடிக்கிறதுக்கும் தோவேக்கு தலைமையில் சவுல் அனுப்பிச்சு வச்சிருக்குவார்.